வீட்டில் தனியாக இருந்த காவலரின் மனைவியை கொலை செய்து நகையை பறித்து சென்ற சம்பவம் சாத்தான்குளம் பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் தேரிப்பனை சிஎஸ்ஐ கோவில் தெருவைச் சேர்ந்த ஜெயபால் என்பவரின் மனைவி 70 வயது வசந்தா. ஓய்வு பெற்ற அங்கன்வாடி பணியாளரான இவருக்கு சபிதா என்ற மகளும் வினோத் மற்றும் விக்ராந்த் என்ற மகன்களும் உள்ளனர். அனைவருக்கும் திருமணமாகி தனித்தனியே வசித்து வருகின்றனர். சபிதா, வினோத் ஆகியோர் கோவையிலும், போலீஸ்காரரான விக்ராந்த் சாத்தான்குளம் டிஎஸ்பி அலுவலகத்தில் வேலை பார்த்து வருவதுடன் குடும்பத்துடன் அருகே உள்ள ஆனந்தபுரத்தில் வசித்து வருகிறார். மூதாட்டி வசந்தா தினமும் மாலை நேரங்களில் அருகிலுள்ள வீடுகளில் அமர்ந்து பேசுவது வழக்கம் என கூறப்படுகிறது. ஆனால் திங்கட்கிழமை வசந்தா வீட்டை விட்டு வெளியே வராமல் இருந்ததால் அருகில் வசிப்பவர்கள் சந்தேகமடைந்து வீட்டை பார்த்துள்ளனர். வழக்கத்துக்கு மாறாக வீட்டின் ஜன்னல் கதவுகள் பூட்டப்பட்டு கிடந்ததை அடுத்து அவரது மகனான போலீஸ்காரர் விக்ராந்துக்கு தகவல் கொடுத்துள்ளனர். அவர் தாயின் செல்போன் எண்ணை தொடர்பு கொண்ட போது தொடர்பு கொள்ள முடியவில்லை. இதனையடுத்து அவரது உறவுக்கார பையன் ஒருவரிடம் ஆனந்தபுரத்தில் உள்ள தனது வீட்டில் சாவியை வாங்கி வந்து திறந்து பார்க்கும்படி கூறியுள்ளார். அப்போது வீட்டின் கதவுகள் உள்பக்கம் பூட்டியிருந்தது தெரிய வந்தது. அதனால் கதவை திறக்க முடியவில்லை. பின்பக்கம் சென்று பார்த்தபோது அங்குள்ள கதவு திறந்து கிடந்தது. அதன் வழியாக உள்ளே சென்று பார்த்தவர்கள் அதிர்ச்சி அடைந்தனர். வசந்தா இறந்து கிடந்த நிலையில் இருப்பதை கண்டு அலறினர். அது குறித்து தகவல் அறிந்த போலீஸ்காரர் விக்ராந்த் விரைந்து வந்து பார்த்தார். அப்போது தாயார் வசந்தா அணிந்திருந்த 7 பவுன் தங்கச் செயின் அறுக்கப்பட்டிருந்ததோடு கம்மல்களையும் கலற்றி எடுத்து சென்றிருப்பது தெரிய வந்தது. இதையடுத்து மாவட்ட ஏடிஎஸ்பி திபு, டிஎஸ்பிக்கள் சாத்தான்குளம் சுபகுமார், திருச்செந்தூர் மகேஷ்குமார் உள்ளிட்ட போலீசார் சம்பவ இடத்துக்கு விரைந்து வந்து வசந்தா உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர். மாவட்ட எஸ்பி ஆல்பர்ட் ஜான் சம்பவ இடத்தை நேரில் பார்வையிட்டு விசாரணை நடத்தினார். பின்னர் கைரேகை நிபுணர்கள் சம்பவ இடத்தை ஆய்வு செய்தனர். மோப்பனாய் ஜியா வரவழைக்கப்பட்டது. வீட்டிலிருந்து வெளியே வந்து தெருக்களை சுற்றி சென்று குறிப்பிட்ட இடத்தில் நின்றுவிட்டது. மூதாட்டியை கழுத்தை நெரித்து கொலை செய்து நகைகள் கொள்ளையடிக்கப்பட்டிருப்பது முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. அது தொடர்பாக செல்வரதி என்ற இளம் பெண்ணை போலீசார் கைது செய்தனர். அவர் மீது ஏற்கனவே குற்ற வழக்குகள் நிலுவையில் உள்ளன. 2015ஆம் ஆண்டு அதே பகுதியில் 4 வயது சிறுவனை கொலை செய்த வழக்கில் தொடர்புள்ளவர். விருதுநகர் பகுதியில் செயின் பறிப்பு சம்பவங்களில் ஈடுபட்டு கைதானவர் எனவும் காவல்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். வீட்டில் தனியாக வசித்த காவலரின் தாயாரை கொலை செய்து நகை கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் சாத்தான்குளம் பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.